வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், அதாவது ஜிகேஎம் தமிழ் குமரன், அவர் ஜிகே மணியுடைய பையன். இப்ப அந்த லைக்கா அதோடைய முக்கிய பொறுப்புல இருந்தவர். இவர் தனியாக இப்ப ப்ரொடக்ஷன் பண்றாரு. செப்டம்பர் 1ஆம் தேதி, அதாவது 1/9/2026 முதல் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடுவதில்லை. படப்பிடிப்புகள், பணிகள் மற்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும் நிறுத்தம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கூட்டாக அறிவிப்பு. எல்லா தயாரிப்பாளரும் ஒன்று கூடிட்டாங்க. அதாவது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், இவங்கெல்லாம் நேற்று காலை 22/8/2026 காலை 11 மணி அளவில் கூடி பேசினாங்க. அதுல மிக முக்கியமான முடிவு என எடுக்கப்பட்டது. அந்த முடிவுக்கு எடுக்க காரணம் என்னன்னா, விநியோகஸ்தர்கள் மற்றும் திரைப்பட ஓனர்கள், அதாவது தியேட்டர் ஓனர்ஸ் அசோசியேஷன், திரைப்பட உரிமையாளர்கள் சங்கமும் விநியோகஸ்தரும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் திரையரங்குகளில் வெளியாகும் திரைப்படங்களை 8 வாரம் கழித்து ஓடிடியில் வெளியிடுவோம் என்று தயாரிப்பாளர்கள் கடிதம் கொடுத்தால்தான் அந்த திரைப்படங்களில் திரையரங்குகளில் திரையிட அனுமதிக்க முடியும் என்று முடிவெடுத்துள்ளார்கள். அதாவது என்ன பிரச்சனைன்னா, தியேட்டர் ஓனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 2 சங்கமும் கூட்டா என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா, செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து எந்தெந்த படங்கள்லாம் 8 வாரம் கழித்து ஓடிடியில் வருமோ, அதாவது ஓடிடினா அமேசானு, நெட்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரி தளங்களில் 8 வாரம் 48 நாள் கழித்து எந்தெந்த படங்கள் வரும்னு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அந்த படங்களை மட்டும்தான் நாங்கள் தியேட்டரில் போடுவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது தன்னிச்சையானது. எங்கள்கிட்டலாம் கலந்தாலோசிக்கவே இல்லை. ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா எங்கேயுமே இப்படி இல்லை. அதை தமிழ்நாட்டில் மட்டும் புகுத்துறது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எங்களை யாருமே அழைத்து பேசாம நீங்க இப்படி முடிவெடுத்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா, வருஷத்துக்கு 250 படம் வருது. அதுல நிறைய படத்துக்கு ₹1 கூட சம்பாதிக்காம நிறைய தயாரிப்பாளர்கள் இழப்பை சந்திக்கிறாங்க. இருந்தாலும் தொடர்ந்து படங்களை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தமிழ் திரையுலகில் புதிய திரைப்படங்களில் திரையரங்குகளில் வெளியிடுவதில்லை என்றும், தமிழ் திரையுலகில் படப்பிடிப்பு மற்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் நிறுத்துவது என்றும் தயாரிப்பாளர்களின் அனைவரின் சார்பிலும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் இணைந்து முடிவெடுத்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மேற்படி பிரச்சனையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அவர்களிடம் எடுத்துரைத்து தமிழ்நாடு அரசு மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை விரைவிலேயே தீர்ந்துரும் நினைக்கிறேன். விநியோகஸ்தர், தியேட்டர் ஓனர் சொல்றது எடுபடாது. ராஜ்கமல் தயாரிப்பு நிறுவனத்திற்கும், உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்களுக்கும், சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கும் சந்தோஷ் நாராயணன் மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேங்க்யூ மை டியரஸ்ட் செல்லம்ஸ் ஃபார் லவ்விங் திஸ் ஃப்ரம் சேயோன். சேயோன்ல ஒரு ஆரம்ப மியூசிக் போட்டாங்கல்ல அந்த படம் தோக்கும் பொழுது, ஸோ அது சம்பந்தமா சொல்லியிருக்காரு. இது ஒரு பாட்டாவே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது ரொம்ப ஸ்பெஷல், ஒரு பெரிய ப்ரொடக்ஷன். இதுல நிறைய லேயர் இருக்கு, நிறைய பிளான் இருக்கு. ஐ ஆம் ஒன் அமாங் யூ இன் எக்ஸ்பெக்டிங் சூட்டபிள் ரிலீஸ் டேட் அண்ட் child in me cannot wait to show the song to you all. Trust RKFI to give us the best possible slot to enjoy music together. Will make sure wait is totally worth it. நீங்க எவ்வளவு நாள் வெயிட் பண்ணாலும் அந்த காத்திருப்பு பொருத்தமா இருக்கும். ராஜ்கமல் நிறுவனம் ரொம்ப சரியான நேரம் பார்த்து முறையாக இந்த பாடலை வெளியிடுவாங்க. இது மிகப்பெரிய ப்ரொடக்ஷனு. ராஜ்கமல் சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆவலா இருக்கு. நிச்சயமாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக ராஜ்கமலுக்கு அமையணும். இப்ப இந்த படத்துடைய படப்பிடிப்பு செப்டம்பர் 15ஓட முடியுதுங்கிறாங்க. தர்மன் படமும் செப்டம்பர் மாசம் முடிஞ்சிருங்கிறாங்க. அதற்கடுத்து உலகநாயகன் படம் துவங்கணும் அப்படிங்கிறது உலகநாயகன் ரசிகர்களுடைய விருப்பம். நீண்ட நாளுக்கு பிறகு இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு கட்டார் புட்டார்னு அடிக்காம ஒரு நேச்சுரல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒரு ஹியூமன் ஆர்கெஸ்ட்ரா மாதிரி ஒரு நல்ல வரிகளுடைய ஒரு பாடல், அது இசைஞானி இளையராஜா சம்பவம் அப்படின்னா அது மிகையாகாது. டோரோத்தி அப்படிங்கிற படம், கார்த்திக் சுப்புராஜ் படம், அதுல இசைஞானி இளையராஜா கல்யாண விருந்துன்னு ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு. அது நிச்சயமாவே இசை ரசிகர்களுக்கு ஒரு விருந்து தான். அந்தோனி ராஜ், நம்ம யுகேந்திரன், இவங்கெல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. 3 பேர் சேர்ந்து பாடியிருக்காங்க. பிரமாதமா இருக்கு பாட்டு. இந்த பாட்டை கேட்கும் பொழுதே நமக்கு 80களில் மாமாவும் பொண்ணக்கூடு, அந்த சிவி சினுக்கெடுத்து, அப்புறம் நம்ம இந்த பாட்டு நம்ம கராட்டக்காரன்ல வரக்கூடிய அந்த பாடல் ஞாபகத்துக்கு வருது.
ஊரு விட்டு ஊரு வந்து அந்த பாட்டு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இந்த பாடல் வந்து நீங்க கமெண்ட்ஸ்லாம் படிச்சு பாருங்க. அந்த பாட்டுக்கு கீழே யூடியூப்ல கமெண்ட்ஸா இருக்கட்டும், சோசியல் மீடியாவில் வரக்கூடிய கமெண்டா இருக்கட்டும், எல்லாருமே இதைத்தாங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்தோம். இதுதாங்க ராஜாவோட மாஸ்டர் கிளாஸ், ராஜா சம்பவம். இப்ப இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் போடுறதெல்லாம் எதுவுமே கேட்க முடியல, கண்ணா புண்ணான்னு ஒரே சவுண்டா இருக்கு, பாட்டு வரையும் கேவலமா இருக்கு. பாருங்க, இந்த பாட்டை இப்படி இருக்கு, ஒரு குத்து பாட்டை இவ்வளவு சூப்பரா போட்டிருக்காருன்னா இந்த படத்துல இன்னும் நிறைய சம்பவம் இருக்கு. மெலடி எல்லாம் வரும்பொழுது அது வந்து 80s வரக்கூடிய ஒரு மெலடியா இருக்கும். அந்த நான் பார்த்தேன் அந்த பாடல், அந்த லிரிக்ஸ் வீடியோ பார்க்கும் பொழுது அந்த 80s அங்கிங் ஆர்கெஸ்ட்ரான் இருக்கும், திண்டுக்கல் அங்கிங் அப்படின்னு. அந்த அங்கிங் ஆர்கெஸ்ட்ராங்கிற மாதிரி ஒரு பேர் பார்த்தேன். ஸோ இது 80s நடக்கிற கதை மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதுக்கு இளையராஜா மியூசிக் போட்டா அவர் வந்து அடிச்சு தூள் பண்ணாம என்ன பண்ணுவாரு. ஸோ இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வருது, இன்னும் மற்ற பாடல்களை கேட்கணுங்கிற ஆர்வம் வருது. ஒரு 80s இசை ரசிகரா, இளையராஜா ரசிகரா. உலகநாயகன் கமல்ஹாசன் 100 படங்கள் நடித்து ஒரு சாதனை பண்ணாரு. அந்த 100வது படமாக ராஜா பார்வை படம் அமைந்தது. அந்த 100 படம் வந்த பொழுது ஒரு கட்டுரை எழுதப்பட்டது. அதாவது அவர் அதுக்கு முன்னாடி ஹிந்தி படங்கள் எல்லாம் நடிக்கல. களத்தூர் கண்ணம்மால குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாரு. அப்படி அறிமுகமாகி அவர் வந்து 20 வருடங்கள்ல வந்து 100 படங்களை முடிச்சாரு. அதாவது ஒரு படம் ஒரு வயசு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த 20 வருடத்துல 100 படங்கள் அவர் நடித்து முடித்தார். ஸோ அப்படின்னு சொல்லலாம். அப்ப கமலை பொறுத்தவரையே அவர் வந்து தமிழ் நடிகர் அப்படின்னு நம்ம உரிமை கொண்டாடலாமா அப்படின்னு அந்த கட்டுரையில கேட்டிருந்தாங்க. என்ன காரணம்னா, மலையாளத்துல 31 படம், தெலுங்குல 8 படம், இப்ப இந்த படங்கள்லாம் நடித்து அவர் வந்து பாதிக்கு மேல 58 படம் நடிச்சிருக்காரு தமிழ்ல. அந்த 100 படத்துல மலையாளத்துல 31 படம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து தமிழ் நடிகர்னு மட்டும் நம்ம உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு அந்த கட்டுரையில குறிப்பிடுறாங்க. அதை தவிர வந்து நம்ம இப்படிலாம் சொன்னா கூட கமல் வந்து அகில இந்திய ரீதியில் இந்தியிலும் நடித்து புகழ் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையாளர் குறிப்பிடுறாரு. அதாவது அவர் வந்து அந்த 100 படம் அப்படின்னு சொல்லும் பொழுது அபூர்வ ராகங்கள், அதுக்கப்புறம் அந்த படத்துல இருந்தா கமல் வந்து கவனத்தை ஈர்த்த நடிகராக மாறினார். பாலச்சந்தர் பள்ளியில் 21 படங்கள், சரித்திரம் படைத்த மரோ சரித்திரா, பரபரப்பை ஏற்படுத்திய 16 வயது நிலை, புதுமை கொண்ட கல்யாணராமன், வித்தியாசமான சிகப்பு ரோஜாக்கள், அவளொரு தொடர்கதை என வைர மகுடங்கள் தாங்கியும் தலை கணைத்து போகாத தலை சிறந்த நடிகரின் சதாபிஷேகம், புதிய பார்வையில் வந்துள்ள ராஜபார்வை, பூரித்து நிற்கும் நெஞ்சங்கள், புதுமலர் தூவி வாழ்த்துகின்றன அப்படின்னு சொல்லி அந்த 100வது படத்திலேயே கமலஹாசனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரி, அதாவது நல்ல படங்கள் நிறைய கொடுத்த ஒரு லைப்ரரி. அப்ப பாருங்க, அந்த 100 படத்தோட அவர் ரிட்டையர் ஆயிருந்தா கூட அவர் ஒரு மாபெரும் நடிகராக தான் இருந்திருப்பாரு. இப்ப ராமராஜன், மோகனை பத்தி சொல்லுவாங்க. ராமராஜனுடைய கெரியர் அப்படிங்கிறது வெறும் 5 வருஷம் தான். அவருடைய முக்கியமான காலகட்டம் 85ல இருந்து 90 தான். நம்ம ஒரு நல்ல ஒரு 85 90 இந்த கராட்டக்காரன். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இறங்கு முகம் தான். அவர் பெருசா அதுக்கப்புறம் அவர் பீக்ல இல்லை, அவருடைய படங்கள் கண்டுகொள்ளப்படல. மோகன் எடுத்துக்கிட்டோம்னா கோகிலால் ஆரம்பிச்சு உருவம் படத்தோட அவருடைய கெரியர் முடிஞ்சு போச்சு. அது ஒரு 7-8 வருஷம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரீஃப் ஸ்பீட்ல தான் இவங்க எல்லாம் இருந்தாங்க. கமலை பொறுத்தவரை 100 படங்கள் நடித்த பொழுதே அவர் 20 வருடங்களுக்கு மேலாக சினிமாவில் இருந்தார். இன்னைக்கு 237 238 படங்கள் நடிச்சிட்டாரு. அந்த 100 படங்களுக்குள்ள அவர் ஹிந்தி படத்துக்கு போவே இல்லை. ஹிந்தி படங்கள் நடிக்காம மலையாளம், தெலுங்கு, சவுத் இந்தியாவில் மாபெரும் நடிகராக இருந்தாரு. அதுக்கப்புறம் 101வது படமாக தான் அவர் ஏக் துஜே கே லியே நடிக்கிறாரு. அப்புறம் பேன் இண்டியன் சூப்பர் ஸ்டாரா மாறுறாரு. இதெல்லாம் பின்னாடி நடக்குது. ஸோ அந்த 100 படங்கள் நடித்த பொழுது வந்த கட்டுரை இது.